நேற்றைக்கு மிகவும் புனிதமான நாள். ஸ்ரீராமகிருஷ்ண பகவானுடைய அவதார தினம். நேற்றைக்கு அவரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பில்லை. இன்றைக்கு அவரை பற்றி சில விஷயங்களை நாம் நினைவு கூர்ந்து பெரும் பலனடைவோம். அப்பேற்பட்ட ஒரு அவதாரம் அவர். ஆரம்ப காலங்களில் துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம் போன்றவைகளுக்கு சரியான வித்தியாசம் தெரியாமல் இருந்த காலத்தில் நான் ஒருமுறை அவர் சொன்னதை படிக்க நேர்ந்தது. மிக எளிமையாக, அதுதானே அவருடைய சுபாவம். நமக்கு தெரிந்த சில உதாரணங்களை கொண்டு மிக எளிமையாக பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் விளக்கிவிடுவது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அவர் சொல்கிறார், ஹனுமான்ஜி அவர்கள் சொல்வார்களாம், நான் ஸ்ரீராமனை என்னுடைய எஜமானனாக பார்க்கும் பொழுது அவருடைய தாசனாக இருக்கிறேன். அவரிடம் என்னுடைய அன்பு பீரிட்டு எழும்பொழுது அவரை என் தந்தையாகவும் நான் மகனாகவும் பாவித்துக் கொள்கிறேன். என் மனம் அவரிடம் முற்றிலும் ஒன்றும் பொழுது அவருக்கும் எனக்கும் வேறுபாடே இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது ஸ்ரீராமனும் நானும் ஒன்றே என்று உணர்கிறேன். இதைத்தான் அவர் என்னுடைய எஜமானன், நான் அவருடைய தாசன் என்று இருக்கும் பொழுது துவைத்தமாகவும், அவர் என்னுடைய தந்தை, நான் அவருடைய மகன், எனக்கும் அவருக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. அன்பு, பேரன்பு எங்களை பிணைத்துள்ளது என்னும் பொழுது இதை விசிஷ்டாத்வைத்தம், விசேஷ துவைத்தமாக, பிறகு அல்லது விசேஷ அத்வைத்தமாகவும் கொள்ளலாம். பிறகு அத்வைத்தம் என்னும் பொழுது ஸ்ரீராமனுக்கும் எனக்கும் வேறுபாடே இல்லை என்ற உணர்வு மிக எளிமையாக எனக்கு புரிந்துவிட்டது. மானிசம், அத்வைத்தம், குவாலிஃபைடு மானிசம், விசிஷ்டாத்வைத்தம், and dualism, that is துவைத்தம். இப்படி அதை எளிமையாக எனக்கு புரிய வைத்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய சில விளக்கங்களை நாம் கேட்கும் பொழுது மிக அருமையாக நமக்கு புரிவதை பார்க்கலாம். இதோ சில விஷயங்கள். அவர் பிரம்மனை பற்றியும் பராசக்தியை பற்றியும் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். ராமகிருஷ்ண பகவான் சொல்கிறார், நான் அந்த பரபிரம்மனை பற்றி, அதாவது முழு முதல் பொருள் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த முழு முதல் பொருளாக அவரை பார்க்கும் பொழுது அவர் செயலற்றவராக இருக்கிறார். சிருஷ்டி, ஸ்திதி, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் போன்றவை இல்லாத, எந்தவித ஒரு செயலும் இல்லாத பேருணர்வாக இருக்கும் பொழுது அவரை நான் பிரம்மன் என்று சொல்கிறேன், புருஷன் என்று சொல்கிறேன். அவரையே செயலுள்ளவராக பார்க்கும் பொழுது, அதாவது அவர் படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுபவராக அவரை பார்க்கும் பொழுது அவரை சக்தி, மாயை, பிரகிருதி, ஒருவரின் தனிப்பட்ட கடவுள், இஷ்ட தேவதை என்று பார்க்கிறேன். ஆனால் இந்த இருவருக்கும், அதாவது பரபிரம்மனுக்கும் பராசக்திக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அவை இரண்டும் ஒன்றேதான். எப்படி ஒரு பாலுக்கும் அதனுடைய வெண்மைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஒரு வைரத்திற்கும் அதனுடைய காந்தி மிகு ஒளிக்கும்
வித்தியாசம் இல்லாதது போல் ஒரு பாம்பானது ஓரிடத்தில் படுத்து கிடந்தாலும் அல்லது அது ஊர்ந்து சென்றாலும் அந்த பாம்பில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இரண்டும் பாம்புதான். ஆக ஒன்றிலிருந்து இன்னொன்றை பிரிக்க முடியாத அளவுக்கு அவை ஒன்றி இருக்கின்றன. அதனால் பரபிரம்மனும் பராசக்தியும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பிரிக்க முடியாத ஓர் உண்மையில் கலந்திருக்கின்றன. அதனால் ஒன்று இல்லாமல் இன்னொன்றை நாம் நினைத்து பார்ப்பது என்பது இயலாத காரியம். அந்த தெய்வீக அன்னையும் பிரம்மனும் ஒன்றுதான் என்று சொல்கிறார். பிறகு இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அல்லவா, தெய்வத்தின் பேரிலேயே பலவிதமான பிரிவுகள் ஏற்பட்டு ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினரோடு அடித்துக் கொள்வதையும் ஒருவருக்கொருவர் கொன்று கொள்வதையும் பார்க்கிறோம். அத்தனை பகையுணர்ச்சியும் அத்தனை ஹிம்சையும் வன்முறையும் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ராமகிருஷ்ண பகவான் சொல்கிறார், நான் எல்லா மதங்களையுமே சாதனை செய்து பார்த்து விட்டேன். இந்து மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம் இவையெல்லாம் தவிர மேலும் அந்த ஹிந்து மதத்திலேயே வைஷ்ணவம், சாக்தம் என்ற பலவற்றையும் நான் சாதனை செய்திருக்கிறேன். நான் என்ன கண்டுபிடித்தேன்? என்னுடைய அனுபவத்திலிருந்து இவையெல்லாம் ஒரே தெய்வம்தான். ஒவ்வொரு மதமும் இந்த ஒரே தெய்வத்தை சென்று அடைவதற்கான வழிகள் மட்டுமே. இந்த வழிகள் தான் வெவ்வேறு விதமாக இருக்கிறது. நாம் எல்லாவித கொள்கைகளையும் பின்பற்றி எல்லா மதத்தினுடைய வழிகளையும் பின்பற்றி அவை எங்கு சேர்கின்றன என்று பார்க்க வேண்டும். மனிதர்கள் மதத்தின் பேரில் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இந்துக்கள், முகமதியர்கள், பிரம்மோஸ், வைஷ்ணவர்கள் என்று எல்லோரும் அடித்துக் கொள்வதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் அனைவருமே ஒன்றை நினைத்து பார்ப்பதில்லை. யாரை நாம் கிருஷ்ணன் என்று சொல்கிறோமோ அவரேதான் சிவன். அவர்தான் எல்லாவற்றிற்கும் ஆதிசக்தி. ஜீசஸ் என்று சொல்கிறோம், அல்லாஹ் என்று சொல்கிறோம். இவை அனைத்துமே ஒரே ராமனுடைய 1000 நாமங்கள் தான். ஒரு ஏரியில் பல படித்துறைகள் இருக்கிறது. ஒரு படித்துறையில் இந்துக்கள் தண்ணீர் எடுக்கிறார்கள் குடம் குடமாக. அவர்கள் அதை ஜலம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு படித்துறையில் முகமதியர்கள் அதே தண்ணீரை தோல் பைகளில் எடுத்துச் செல்கிறார்கள். அதை அவர்கள் பானி என்று சொல்கிறார்கள். இன்னொரு படித்துறையில் கிறிஸ்தவர்கள் தண்ணீரை எடுக்கிறார்கள், அதை வாட்டர் என்று சொல்கிறார்கள். நாம் இந்த ஜலம் என்பதையோ பானி என்பதையோ அல்லது வாட்டர் என்பதையோ வெவ்வேறு பொருளாக கருத முடியுமா? எவ்வளவு அபத்தம் அது! பொருள் ஒன்றுதான், அது பரம்பொருள், மேலான பொருள். ஆனால் அதற்கு பலவிதமான நாமங்களும் வடிவங்களும் ஏற்படுகின்றன. ஆனால் அனைவரும் தேடுவது அந்த பரம்பொருள் ஒன்றைத்தான். அவரவர்களுடைய தேசங்களுக்கும் காலத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் அவரவர்களுடைய தனிப்பட்ட மனித மன அமைப்பிற்கும் தகுந்தவாறு பல வித்தியாசங்கள் தோன்றுகிறது. ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய பாதையை சாதனையாக பண்ணட்டும். அவரவர்களுக்குரிய பாதையில் சென்று அதுவும் மிக உண்மையாக தீவிரமாக
கடவுளை அடைய முயற்சி செய்தால் எங்கும் அமைதி எப்பொழுதும் இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த கடவுள் என்ன என்று புரிந்து அவரை நாம் முற்றிலும் அடைய முடியும் என்று சொல்கிறார். ராமகிருஷ்ணனுடைய சாதனா காலத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவருடைய உணவு குறைந்து கொண்டே வந்ததாம். அவருடைய தூக்கமும் மிகவும் குறைந்து விட்டதாம். எப்பொழுதும் வழிபாட்டிலோ அல்லது தியானத்திலேயோ சதா இருந்து கொண்டே இருப்பாராம். 24 மணி நேரங்களும் அவர் அப்படி செய்ய ஆரம்பித்தாராம். சில சமயம் அவர் உள்ளே ஒரு பெரும் எழுச்சி. அப்பொழுது அதில் தெய்வீக அன்னையினுடைய காட்சி கிட்டுமா. ஆயினும் அதில் அவருக்கு திருப்தி இல்லை. ஒவ்வொரு நாளும் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அவர் பெரிதும் அழுவாரா. என்ன அழுவார்? அம்மா, இன்னொரு நாள் போய்விட்டதே, இன்னும் நான் உன்னை காணவில்லையே. அவர் கங்கை கரையில் அந்த சகதியில் புரண்டு புரண்டு, அம்மா உன்னை நான் காண மாட்டேனா, உன்னை காணாமலேயே என்னுடைய வாழ்க்கை கரைந்து விடுமா என்றெல்லாம் அழுவாராம். அப்பொழுது சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் அவருக்கு ஏதோ பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைத்துக் கொள்வார்களாம். கடைசியில் ஒரே ஒரு கேள்வி, அம்மா நீ உண்மையிலேயே இருக்கிறாயா அல்லது என்னுடைய மனதின் கற்பனையா? நீ கருப்பொருள் இல்லாத ஒரு கவிதையா? நீ உண்மையாகவே இருக்கிறாய் என்றால் ஏன் உன்னை நான் பார்க்க முடியவில்லை? அவருடைய ஏக்கமானது மிகவும் தீவிரத்தை அடைந்தது. 24 மணி நேரங்களும் வழிபாட்டிலும் தியானத்திலுமே சென்று கொண்டிருந்தது. ஒரு நிலையில் அவர் மிகவும் கலக்கமுற்றார். ஒரு தீவிர கலக்கத்தில் அவரால் அந்த பிரிவின் வலியை தாங்க முடியாத நிலையில் அந்த உயிரை தாங்கிக் கொள்வதே அவருடைய உடலுக்கு மிகவும் சிரமமாகிவிட்டது. அவரால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் அந்த தீவிர ஏக்கத்தில், அதனுடைய துக்கத்தில் அவர் சொல்லிக்கொண்டார், இந்த வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம்? நான் உயிர் வாழ்ந்துதான் என்ன பயன்? என்னுடைய அம்மாவை என்னால் பார்க்க முடியவில்லை என்று நினைத்த மாத்திரத்தில் அவருடைய கண்கள் அங்கு இருந்த ஒரு வாளின் மேல் விழுந்தது. உடனேயே நாம் இனி உயிர் வாழ்ந்து பயனில்லை என்ற தீவிர முடிவு, அந்த வாளை கையில் எடுத்தார். தன்னை மாய்த்து கொள்ள தயாரானார். பைத்தியம் பிடித்தவர் போல் ஓடி சென்று அந்த வாளை எடுத்தாராம். அப்பொழுதுதான் அந்த அற்புதம் நிகழ்ந்தது. ஒரு பேருணர்வு மயமான நிலையில் பராசக்தியினுடைய காட்சி கிட்டியது. அவர் மூர்ச்சையுற்று கீழே விழுந்தார். ஆனால் அவர் மயக்கமுற்று கீழே விழும்பதற்கு முன்பு அவர் என்ன கண்டார்? எதனால் அவர் மூர்ச்சையுற்று கீழே விழுந்தார்? அவரே சொல்கிறார், அங்கிருந்த பொருட்கள் அனைத்தும் அவருடைய கண்ணின் முன்னே எது எதெல்லாம் தெரிந்ததோ அனைத்தும், வீடுகளும் கதவுகளும் கோவில்களும் சுற்றியிருந்த அனைத்துமே முற்றிலும் மறைந்தது. ஏதோ ஒரு சூன்யத்தில் இருப்பது போல் இருந்தது.
ஆனால் அத்தோடு அலையலையாக அலையலையாக எல்லையற்ற பேருணர்வு மயமாக ஒரு பெரும் கடலாக ஒளி வெள்ளம் பாய்ந்தது. எவ்வளவு தூரத்தை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு திசையிலும் பார்த்தாலும் சரி, தொடர்ந்து பேரலைகள், ஒளி அலைகள் வெள்ளம் போல் சீற்றத்தோடு என்மேல் வந்து பாய்ந்தது போல் இருந்தது. மிக வேகமாக வந்து அவை என்னை மூழ்கடித்தன. அதோடு நான் முடிவற்ற ஒரு ஆழத்தில் வீழ்ந்தேன். மூச்சு திணறியது போல் இருந்தது. பிறகு மூச்சுற்றேன் என்று கூறுகிறார். அப்பொழுது இந்த வெளி உலகத்தில் என்ன எல்லோருடைய பார்வைக்கும் என்ன நடந்தது என்று தெரியாது. அடுத்த நாளும் அந்த நாளும் சரி, அடுத்த நாளும் சரி, எப்படி போனது என்று தெரியாது. ஆனால் என்னுடைய உள்ளத்திலோ ஒரு பேரின்பம், அளவிட முடியாத பேரின்பம், எல்லையற்ற பேரின்பம், ஒரு பேர் அனுபவமாக என்னிடம் இருந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது எனக்கு புரிந்தது, இந்த பேரொளி, இந்த பேரின்பம்தான் என்னுடைய தெய்வீக அன்னை பராசக்தி என்று எனக்கு புரிந்தது என்கிறார். தெரிந்து கொண்டேன் என்கிறார். அவர் தன்னுடைய தேகாத்ம புத்தி திரும்பியவுடன் மா 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 என்று உச்சரித்துக் கொண்டே இருந்தார். அதன் பிறகு அவரால் எந்த உலக விஷயங்களையும் பற்றி பேச முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். சாதனை என்று இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்தவர்களிடமெல்லாம் சதா இறைவனை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது ஒருவர் கேட்டார் அவரிடம், நீங்கள் அந்த பேருணர்வு மயமான அந்த பேரின்ப வெள்ளத்தில் மூழ்கி எழுந்திருக்கிறீர்கள், அந்த இன்ப வெள்ளத்தில் இருக்கிறீர்கள், பிறகு ஏன் அந்த இறைவனை அம்மா அம்மா என்று கூப்பிடுகிறீர்கள் என்று கேட்டார்களாம். ஏன் அம்மாவாக பார்க்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடம்தான் மிகவும் சுதந்திரமாக இஷ்டப்படி இருக்க முடியும். அது மட்டுமல்ல, ஒரு தாய் தான் அந்த குழந்தையை மிகவும் செல்லமாக, மிகவும் ஒரு பெரிய பொக்கிஷமாக நினைத்து கூடி மகிழ்வாள் என்று கூறினாராம். அவர் சொல்கிறார், தெய்வீக அன்னையின் வழிபாட்டில் நான் வெறும் களிமண்ணாலோ மரத்தினாலோ ஆன ஒரு மூர்த்தியை நான் வழிபடவில்லை. என்னுடைய தெய்வீக அன்னை பேருணர்வுமயமானவள், பேருணர்வு தத்துவம் அவள். அவள் சச்சிதானந்தமே. எது எல்லையற்று பறந்து அதே போல் எல்லையற்று ஆழமாகவும் இருக்கிறதோ அது கருப்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இருள் கலரில் இருப்பதை பார்க்கிறோம். வானத்தை பாருங்கள், எல்லையற்ற வானத்தை, அது கருப்பாகத்தானே இருக்கிறது. அதேபோல் ஆழமான ஒரு கடலின் ஆழத்தில் செல்லும் பொழுது அந்த இடத்தில் இருட்டு போல் கருப்பு நிறம் இருப்பதை பார்க்கிறோம். அதே போல்தான் என்னுடைய தாய் காளி எல்லையற்றும் விரிந்தும் எங்கும் நிறைந்தும் இருக்கக்கூடிய அந்த பேருணர்வு மயமானவள். அந்த பேருணர்வு தான் அவள் என்று கூறுகிறார். ஆக இஷ்ட தெய்வத்தை வழிபடும் அனைவருக்கும்
இது ஒரு பெரிய வழிகாட்டுதல். நாம் எது செய்தாலும் உண்மையாக அதில் ஈடுபட வேண்டும், தீவிரமாக அதில் ஈடுபட வேண்டும் என்பதை நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிறார். அந்த கடைசி நிலையில் உருவ வழிபாடு அருவ வழிபாடு இரண்டும் ஒன்றாகிவிடும். நம்மை பேரின்ப வெள்ளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். நாம் வழிபடும் தெய்வம் அந்த பேருணர்வு மயமானது என்பதை காட்டிக் கொடுக்கும் என்று புரிகிறது. நாம் எல்லோரும் பரபிரம்மமாய் இருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ண பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். அத்தகைய பெருநிலைகள் நமக்கும் வாய்க்க வேண்டும். நாமும் இறைவனோடு முற்றிலும் ஒன்ற வேண்டும். இதற்கு அவருடைய விசேஷமான அருள் கிட்ட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் இறைஞ்சி வேண்டுகிறோம். தாங்கள் உடனடியாக பெரும் மனது வைத்து கருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு வன்முறை தலையோங்கி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மதத்தின் பெயரில் கூட ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வதை ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர்களே குறிப்பிடுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 120-125 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த அவர் எப்படி இந்த மதத்தின் பெயரில் எல்லோரும் அடித்துக் கொள்கிறார்கள் என்பதை கூறி அதற்கு விடையும் தருகிறார். தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கன், உடனடியாக அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றை மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அவர்கள் தர்ம வழியில் இறைவனின் நினைப்போடு வாழ வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்களெல்லாம் தாங்கள் உடனடியாக நிறுத்தி அமைதி, சமாதானத்தை நிலவச் செய்ய வேண்டும். தாங்கள் இந்த உலகத்தையே ஆசீர்வதிக்க வேண்டும். யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சியோ போர் என்ற எண்ணமோ எழவே கூடாது என்று வேண்டிக் கொள்கிறோம். இதற்கும் மேல் திடுமென்று நம்மை வந்து தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்களை தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேல் மக்கள் மனதில் எழும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் அழிக்க வேண்டும். ஏனென்றால் அவைகள் தான் வன்முறைக்கு காரணம். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் சரி, எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் சரி, எல்லோரும் ஏதேதோ துன்பத்தில் வீழ்ந்து உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதற்கு காரணம் இந்த கர்ம விதிதான். அது இறைவனுடைய நீதி. அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அதை நாம் பணம் கொடுத்து வாங்க முடியாது, பதவியினால் அடக்க முடியாது. துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். ஆனால் அதற்கும் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒன்றை கடவுள் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக அவரிடம் நாம் வேண்டிக் கொள்வோம். அவருடைய பேரன்பினாலும் தயாள குணத்தினாலும் அவருடைய கருணையானது உலகத்திலே துன்பத்தில் வீழ்ந்து மீளும் வழி தெரியாது தவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் எட்டி அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு மீட்பு ஏற்பட்டு ஒரு உயர் வாழ்க்கை அமைய வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றை ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்கள் கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்ய வேண்டும். மாயை என்ற குழிக்குள் விழுந்து விடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும் அல்லவா? அதில் இப்பொழுது ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கின்றன. இது தவிர பூர்வ ஜென்ம கர்ம வாசனைகள் எல்லாம் நிரம்பியிருக்கிறது. அதனால் என்ன ஆகிறது? திடும் என்று காரணமில்லாத ஒரு பயம், ஒரு கடுமையான
பயம் வருகிறது, விஷம் போன்ற கோபம் வருகிறது, நெருப்பு போன்ற வார்த்தைகளை மற்றவர்கள் மேல் அள்ளி கொட்டுகிறோம், பொறாமை ஏற்படுகிறது, பொச்சரிப்பு வருகிறது, பழிவாங்குதல் நேர்கிறது, காமம் மற்றும் எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு அதை துக்கமாக்கிக் கொள்வது என்று எத்தனை மனதை அலைக்கழிக்கிறது. கடைசியில் மன உளைச்சலில் வீழ்ந்து மருந்தே வாழ்க்கையாக மாறுவதையும் பார்க்கிறோம். நம்முடைய பகவான் சொல்கிறார், இறை நாமம் பெரும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம், அணுகுண்டுவை போன்றது. அது நாம் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நம்முடைய கர்மாக்கள் அனைத்தையும் அழிக்கக்கூடியது, இனி புதிதாக பாபங்கள் செய்யாமல் தடுக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, அந்த பூர்வ கர்மாக்கள் விட்டு சென்ற அந்த வாசனைகளையும் வேரோடு அறுக்க வல்லது. ஆக தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே நாங்கள் மனம் தூய்மையாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் எங்கு இருந்தாலும், எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலை மட்டுமே என்பதை உணர்ந்து அதை தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து அதை ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய இச்சையினால் ஏற்படுகிறது. எங்களுடைய கர்ம வினை பயன்தான் என்றாலும் அது தங்களிடமிருந்து வருவதால் கண்டிப்பாக ஒரு பெரும் ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் இந்த உலக விஷயங்களை ஒட்டி ஆசீர்வாதம் அல்ல, அது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக வரக்கூடிய ஆசீர்வாதம். பெரும் நன்மையை விளைவிக்கும், இறைவனிடம் நெருக்கத்தை கூட்டும். சில நாட்களிலேயே அது எப்படி ஒரு ஆசீர்வாதம் என்பதை நமக்கு காட்டிக் கொடுத்து விடும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு துன்பமும் துயரமும் நாம் பிடிவாதமாக ஆசீர்வாதமாக பார்க்கும் பொழுது, அது முடியும் பொழுது அது ஒரு உயர் ஞானத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். மனம் தூய்மையாகும். இல்லையென்றால் வாழ்க்கை படகு கவிழும் பொழுது நிலைகுலைந்து போவோம். இறைவனை நொந்து கொள்வோம், அவரிடமிருந்து விலகப் பார்ப்போம். மற்றவர்களையெல்லாம் வெறுப்போடு நீங்கள்தான் என்னுடைய தோல்விகளுக்கெல்லாம் காரணம் என்று குற்றம் சாட்டுவோம். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், நாங்கள் எப்பொழுதும் தங்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய கருணை கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கும் அகம்பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்மபாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.